ஹாய். இப்போ வந்து ஆட்டு ரத்தம் பண்ணுறது எப்படின்னு பார்ப்போம். ஆட்டு ரத்தம் வறுக்கிறது பாருங்கள். ரத்தம் ஒரு ஆட்டு ரத்தத்தை எடுத்து வச்சுருக்கோம். அதுக்கு வந்து தேவையானது வந்து சில்லி கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன், ஆனியன் கொஞ்சம் வச்சுருக்கேன், இது வந்து கருவேப்பிலை ஒரு தழை வச்சுருக்கேன், ஆயில் கொஞ்சம் எடுத்துக்கோங்க, ஜீரகம், மிளகு, உப்பு. அடுத்து மேலே தூவி இறக்குறதுக்கு கொஞ்சம் தேங்காய் பூ எடுத்து வச்சுருக்கேன். இருக்கிறதெல்லாம் இதுக்குள்ளே போட்டுக்குருவோம். கறி லூஸ் போட்டுக்கோங்க, ஆனியன் போட்டுக்குருவோம், நறுக்கி ஆனியனு, சில்லி, ஜீரகம், மிளகு, கொஞ்சம் சுவைக்கு தக்கன சால்ட்டு, அப்புறமேல் காணாட்டி போட்டுக்குருவோம். எண்ணெயும் இதோட விட்டு பிசைஞ்சுக்கிறணும். இது எல்லாத்தையும் விட்டு நல்லா பிசைஞ்சுக்கணும். எல்லாத்தையும் விட்டு நல்லா பிசைஞ்சு நல்லா வச்சுக்கோங்க. இதை வந்து அடுப்பில் பாத்திரத்தை வச்சு ஊற்று. கிண்டி கொடுத்துக்கிட்டே இதில் சால்ட்டு ஆயில் எல்லாம் சேர்த்து எல்லாம் மொத்தமாக போட்டாச்சு. லாஸ்ட்டில் தான் தேங்காய் பூ போட்டு இறக்கையில் தேங்காய் பூ போட்டு இறக்கிடணும். சால்ட்டு, சில்லி, ஆனியன், கறி லூஸு, ஜீரகம், மிளகு எல்லாம் போட்டு நல்லா பிசைஞ்சு கொஞ்சம் நேரம் இப்படி கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. இல்லாட்டி அடி பிடிச்சிரும். அதுக்காக தான் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கேன். இருக்கணும் உதிரியாக வாரது வரையிலும் இப்படி கிண்டிக்கிட்டே இருங்க, இல்லாட்டா அடி பிடிச்சிரும். அதுக்காக தான் கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். பிடிக்காம உதிரியாக வந்துடுச்சு. இதுக்கப்புறம் தேங்காய் பூ போடுவோம். மேலே தேங்காய் பூ தூவி இறக்கிடுவோம். ஒரு கிண்டு இறக்கி விட்டுருங்க. நல்லா தண்ணி எல்லாம் ட்ரை ஆகணும். ட்ரை ஆயிடுச்சு. இவ்வளோதான், ரத்தம் ஃப்ரை பண்ணியாச்சு. நீங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை ரெடியாக வந்துடுச்சு. ரத்தம் ரெடி. இப்போ வந்து உங்கள் வீட்டில் செய்து சாப்பிட்டு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை எழுதி அனுப்புங்க. நன்றி.